இந்த சமீப காலமாக இப்போ இந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனை நம்ம வந்து சந்திச்சுட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. 30-40 பேர் உங்களை இந்த அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. யாருன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 30 பேர் எவ்வளோ பேர் வந்தாங்க? 30 பேருங்கம்மா, 30 பேர் வந்திருக்காங்க. வந்து அரெஸ்ட் பண்ணணும் இது ஏன்னா நான் பெரிய தீவிரவாதி பாரு. நாட்டை கொள்ளடிச்சிருக்கிறேன், நிறைய பேர்த்த கொள்ளடிச்சிருக்கிறேன், கோடியாக கொள்ளடிச்சிருக்கிறேன். இல்லைங்கம்மா, அரசியலில் நம்ம எவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறோம்னா சொத்தெல்லாம் கொள்ளடிச்சு தானே வாங்கியிருக்கிறோம் மேடம். எங்கள் அப்பா கொள்ளடித்தான், நான் கொள்ளடித்தேன், எங்கள் பாட்டன் கொள்ளடித்தான். அதுக்கு தான் 40 பேர் வந்திருக்கானே, ஒரு 70 வயசு கிளவியை பிடிக்கிறதுக்கு. அப்படி தானே? நீங்கள் தானே இந்த தமாஷெல்லாம் பார்த்தீங்க. பார்த்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே அதேமாதிரி இந்த கேஸ் உங்களுக்கு போட முடியாது. கேஸு எனக்கு அப்படி ஒரு கேஸ் இருக்கிறதே சத்தியத்துக்கு தெரியாது, உண்மைக்கு. ஓகே ஓகே, அப்படி தெரிஞ்சிருந்தானா அவன் எழுதுகிறான் அந்த இதில் 2014 கேஸை போடுறானாம்மா. 2016 வந்து நம்ம ஓடி ஒளிஞ்சிட்ருக்கானா. 2016 தானே ஜெயலலிதா அவங்க இறந்து நான் பேட்டி கொடுத்தேன், எல்லா இடத்துல இருந்தேன், எங்கேயும் ஓடல, இதே வீட்டில். நான் 2011 2014 மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தேன், எங்கேயும் போகல. ஓகே, அப்போ வந்து இவங்க அப்பட்டமாக எழுதுனானுங்க. கவர்மெண்ட் வந்து எந்த அப்பட்டமாக எழுதினாலும் அதெல்லாம் நியாயம். நம்ம எதனா ஒன்று பேசிட்டா உடனே அவங்களுக்கு பொத்திட்டு வருது. இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த இந்த பியூரோக்ராட்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் இதர வேதரம். இப்போ வந்து இந்த டெல்லியில் ஒரு ஜட்ஜு, ஒரு பேர் என்ன, ரிட்டையர்டு மார்க்கெண்டு காஜு, அவர் கிளின்னு கிழிக்கிறாரு நீதிமன்றத்தையும் நீதி அரசர்களையும்.